ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வெஜ் பப்ஸ் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். புரட்டாசி ஆரம்பிச்சிருச்சு, என்ன சமைக்கலான்னு பார்க்கும்போது நான் வெஜிடேரியன் டஃப் கொடுக்குற மாதிரி ஏதாவது வெஜ் பப்ஸ் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெஜ் பப்ஸ் நான் செஞ்சு காமிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வெஜ் பப்ஸ் எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். அதே மாதிரி அவனே யூஸ் பண்ணாமல் நான் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி நான் எடுக்க போகிறேன். எந்த அளவுக்கு லேயராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நான் பண்ணி காமிக்க போகிறேன். கண்டிப்பாக வீடியோஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். இந்த வெஜ் பப்ஸுக்கு நம்ம அவனே யூஸ் பண்ண போகிறதில்ல, அதே லேயராக நம்ம வீட்லேயே ஆயிலில் பொரிச்சு எடுக்கும்போது பர்ஃபெக்டாக வரும். ஒரு பேக்கரியில் நம்ம சாப்பிட்ற அதே ஃபீல் நம்ம வீட்டிலே நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ மைதா மாவு வந்து வேறு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்மெல்லிங் இல்லாமல் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர், ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு கையால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கையால் பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றிருக்க ஆயிலில் வந்து அந்த மாவை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மாவை பிசைஞ்சிக்கலாம். பார்த்து கரெக்டாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸஸ் ஆகிட்டாலும் நமக்கு வந்து பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாவு வந்து லூஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் டைட்டாகவே நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம லேயராக பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். ஸோ அதனால் மாவு வந்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன்னா மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி எக்ஸஸ் ஆகிடுச்சுனாலும் நமக்கு திரும்ப மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பப்ஸ் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு வராது. அதனால் ஊற்றும் போதே தண்ணி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து இந்த மாதிரி ஊற்றிட்டு ஃபுல்லாக டைட்டாக மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புரட்டாசி விரதம் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு கமெண்ட்டும் லைக்கும் பண்ணிவிடுங்க. மாவு வந்து நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். இந்த வெஜ் பப்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வெஜிடேரியன் முட்டை பப்ஸ் உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும் போது டக்குன்னு இந்த மாதிரி ஒரு வெஜ் பப்ஸாக வீட்டில் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு நான் வெஜிடேரியன் பப்ஸுக்கே டஃப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த பப்ஸ் பார்த்திங்கன்னா. ஆல்மோஸ்ட் மாவு வந்து நல்லா டைட்டாக பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். மாவு ஊறட்டும், நம்ம அதுக்குள்ளே பப்ஸுக்கு தேவையான ஸ்டஃபிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் வந்து வெஜிடபிள்ஸ் பப்ஸ் பண்ணுறதுக்காக நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நான் இன்றைக்கி மசாலா ரெடி பண்ண போகிறேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சோம்பு கண்டிப்பாக சேருங்க, அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சோம்பு நல்லா தாளித்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் போதும். வெங்காயத்தை ஃபுல்லாக நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சியை வந்து நான் வந்து பொடிசாக நறுக்கி நச்சு சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். அதை விட இந்த மாதிரி இஞ்சி வந்து நச்சு போடும்போது நம்ம அந்த பப்ஸு சாப்பிடும்போது இஞ்சியோட கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இஞ்சியை வந்து நான் வந்து நச்சு சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை வந்து இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி சேருங்க. அப்போ தான் பப்ஸு சாப்பிடும்போது கருவேப்பிலை வந்து நமக்கு வாயில் வராமல் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நறுக்கி போடும்போது நமக்கு அந்த பப்ஸு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், பொடிசாக நறுக்கி அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து குண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால ஒரு 3 சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் நீட்டு பச்சை மிளகாய் சேர்க்கணுன்னா 1 மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து மிளகாய் தூளாக நம்ம போட போகிறோம். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம போட்டிருக்க வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுக்க பீன்ஸ் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் வந்து ஸ்கொயராக பொடிசாக சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பப்ஸ் சாப்பிடும்போது ரொம்பவும் இந்த கேரட்டோட ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கும். இல்லைனா வந்து ரொம்ப நச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். சின்னதாக நறுக்கிட்டிங்கன்னா நமக்கு சாப்பிடும்போது அந்த வெஜிடபிள்ஸ் தெரியவே தெரியாது. ஸோ அதனால் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். காய் நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். வீட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். ஏன்னா வீட்டு மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும். கலருக்காக தான் நம்ம வந்து தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் பண்ணி நான் வதக்கிக்கலாம். பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கலாம் டேரெக்டாக. நான் வந்து காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு குக்கரில் ஒரு 2-3 விசில் விட்டு வேக வச்சு நான் எடுத்திருக்கேன். பட்டாணியை சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபுல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். அப்படியே கரண்டியால் 2 நிமிஷம் இந்த மாதிரி குக் பண்ணிங்கன்னா போதும், நமக்கு எல்லாமே நல்லா வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் தட்டு போட்டு மூடி இந்த காய்கறியை மட்டும் கொஞ்சம் வேக வச்சிங்கன்னா போதும், எல்லாமே நல்லா குக் ஆகிடும்.
ஸோ நான் அந்த மாதிரி தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிக்கிறேன். அப்பப்போ தட்டை ஓப்பன் பண்ணி 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். சூப்பராக நம்ம போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிடும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு அரை எலுமிச்சப்பழம் மட்டும் லைட்டாக லாஸ்ட்டில் வந்து புழிஞ்சு விட்டுட்டு அப்படியே கொத்தமல்லி தூவி இறக்கி விட்டுற வேண்டியதான். கண்டிப்பாக வந்து எலுமிச்சப்பழம் சேருங்க. அந்த புளிப்புச்சுவை டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்போ தான் எலுமிச்சப்பழம் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இந்த புளிப்போடு நம்ம அந்த சாப்பிடும்போது நமக்கு அந்த பப்ஸ் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம லைட்டாக அந்த எலுமிச்சப்பழம் சேர்க்குறோம். ரொம்ப சேர்க்காதீங்க. லைட்டாக அப்படியே ஒரு புளிஞ்சு மட்டும் விட்டுட்டிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பப்ஸுக்குள்ளே மசாலா ஸ்டஃப் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மாவு ஊற வச்சுருந்தோம். அது என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மாவு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வந்து மாவு நமக்கு ஊறிடும். நெக்ஸ்ட் நம்ம வந்து திரட்டுறது கரெக்டாகவும் இருக்கும். 20 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. லைட்டாக மாவு வந்து பிசைஞ்சிட்டு நம்ம வந்து மாவு வந்து பிரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம ஃபுல்லாக திரட்ட போகிறோம். திரட்டிட்டு தான் நம்ம வந்து லேயர் மாதிரி பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் வந்து ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி மாவை ஃபுல்லாக நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக ஒரே கையிலே எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நமக்கு ஈக்குவலாக நமக்கு ஒரே லெவலில் ஒரு உருண்டை எல்லாமே நமக்கு திரட்டுறதுக்கு ஒரே ஈக்குவலாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் பிரித்து எடுத்துக்கிறேன். மாவு எல்லாமே ஈக்குவலாக எல்லாமே பிரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து மாவு வந்து திரட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பவுலில் 3 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இந்த மைதா மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா, நம்ம வந்து மாவு வந்து திரட்டி எடுப்போம் பாருங்கள். திரட்டும் போது நம்ம ஒவ்வொரு லேயர்லேயுமே இதை மிக்ஸ் பண்ண பேஸ்ட் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், 3 ஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா லிக்விடாக இருக்கணும். இந்த இது பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவும் கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம அப்ளை பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லிக்விடாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த திரட்டின மாவில் நம்ம ஒன்று ஒன்றா கொஞ்சம் லேயர் மாதிரி போட்டு அப்ளை பண்ணது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி லிக்விடாக இருக்கிற மாதிரி கரெக்டாக ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து திரட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் மட்டும் மைதா மாவு சேர்த்துட்டு நம்ம ஒவ்வொரு உருண்டையாக எடுத்துருந்தோம் பாருங்கள். அந்த உருண்டையெல்லாம் திரட்டிக்கலாம். நம்ம திரட்டுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கணும். கொஞ்சம் தடிமனாக இருந்தாலுமே நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் வராது. அதனால் எவ்வளோ ஒல்லியாக திரட்ட முடியுமோ அவ்வளோ ஒல்லியாக திரட்டிக்கோங்க மாவு ஃபுல்லாகவே. கொஞ்சம் தடிமனாக இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக திரட்டிக்கலாம். அந்த மாவு எல்லாமே நல்லா திரட்டிக்கலாம். இந்த மாதிரி திரட்டிட்டு நம்ம ஒவ்வொரு லேயராக நம்ம போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கடையில் வந்து நமக்கு அவனில் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வந்து அவனே இல்லாமல் வீட்டிலையே நம்ம பண்ணோன்னா இந்த மாதிரி லேயரில் பண்ணோன்னா அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டைங்களாக நம்ம எவ்வளோ லேசாக திரட்ட முடியுமோ அவ்வளோ லேசாக திரட்டி நம்ம ஒரு பிளேட்டில் மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஷேப்பாக வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஷேப்பில் தான் நீங்கள் திரட்டணும் கிடையாது. என்ன மாதிரி ஷேப்பில் வேணால் நீங்கள் திரட்டிக்கோங்க. நான் லாஸ்ட்டில் நம்ம வந்து கட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். 2வது உருண்டையும் எப்படி தின்னாக திரட்டுறது நான் திரட்டி காமிச்சிருக்கேன். இதையும் நம்ம ஏற்கனவே திரட்டினா அந்த தட்டிலேயே நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், ஒவ்வொரு உருண்டையும் இந்த மாதிரி தின்னாக திரட்டி மொத்தமாக ஒரு தட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து லேயர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மொத்தமாக திரட்டிட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஒரு பப்ஸ் பண்ணுறதுக்கு 4 லேயர் நம்ம யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் நம்ம திரட்டினோம் பாருங்கள், அதை நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் எடுத்து வச்சிடலாம். நம்ம வந்து மைதா மாவும் ஆயிலையும் போட்டு பேஸ்ட் பண்ண பாருங்கள். அந்த பேஸ்ட்டை வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் ப்ரஷ் இருந்தால் அதை வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. நமக்கு ஈவனாக எல்லாமே ஈக்குவலாக அப்ளை ஆகும். சென்டரில் மட்டும் நம்ம வந்து அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா கார்னரில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண வேணாம். நம்ம வந்து பீசஸ்லாம் கட் பண்ணி நம்ம வந்து வேறு ஒரு இதில் எடுத்து வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் மட்டும் ஒவ்வொரு லேயராக போட்டு ஒரு 4 லேயர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 லேயரில் வந்து கண்டிப்பாக அந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லேயர்லேயுமே நம்ம அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி அந்த லேயர் மேலே நம்ம ஒன்று ஒன்றா வைக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு அந்த பப்ஸு சாப்பிடும்போது நமக்கு 1 பை 1 அந்த லேயர் நமக்கு வரும். அதே மாதிரி ஒவ்வொரு லேயர்லேயுமே இந்த மாதிரி பேஸ்ட் அப்ளை பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த தனித்தனியாக நமக்கு அந்த பப்ஸ் நமக்கு வரும். ஸோ 4 பீசஸ் நான் எடுத்திருக்கேன். 4 லேயரையும் நம்ம ஒன்று மேலே ஒன்று நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கத்தியால் ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் 4 சைடுமே நான் கட் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். இந்த கட் பண்ண பீசஸ் வந்து நான் தூக்கி போட மாட்டேன். இதுலேயுமே நான் வந்து பப்ஸ் நான் ரெடி பண்ணுவேன். இந்த மாவே வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்களும் இந்த கார்னர் மாவையெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. இதுலேயுமே நம்ம பப்ஸ் ரெடி பண்ணலாம். திரும்பவும் நம்ம வந்து நல்லா ரோல் பண்ணி திரட்டிட்டு அதே மாதிரி நம்ம எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். சூப்பராக நமக்கு அந்த மாவுலையுமே நமக்கு பப்ஸ் பர்ஃபெக்டாக வரும். நான் அப்படி தான் பண்ணேன். ஸோ இந்த மீதி இருக்கிற மாவை 4ஆக நம்ம டிவைட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணல நான் ஒரு பீசஸ் மட்டும் எடுத்திருக்கேன். எடுத்து இந்த மாதிரி லைட்டாக வந்து கட்டையால் வந்து திரட்டிக்கலாம். திரட்டிட்டு மசாலா நம்ம வந்து 1 ஸ்பூன் மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து அதை வந்து மடிக்க ஆரம்பிச்சிடலாம்.
அதேமாதிரி திரட்டும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து திரட்டாதீங்க. மேலோட்டமாக லைட்டாக மட்டும் திரட்டிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து லேயர் வந்து இல்லைன்னா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். நமக்கு தனித்தனியாக வராமல் இருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் மசாலா வச்சுட்டு இந்த மாதிரி நான் பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரி பண்ணிவிடுங்க. பர்ஃபெக்டாக நமக்கு பப்ஸு கடையில் சாப்பிட்றத சூப்பராக ரெடியாகி வந்துடும். இந்த 4 கார்னருமே அந்த மாவை வந்து அழுத்தி விட்டிங்கன்னா போதும் கையாலேயே. நமக்கு எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். ஆயிலில் பொரிச்சு எடுக்கும்போது நமக்கு அந்த ஓப்பன் பண்ணாமல் கரெக்டாக வந்துடும். செகண்ட் ஆஃப் மாவுலேயும் நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் மட்டும் வச்சுட்டு இந்த கார்னர் அந்த கார்னர் லைட்டாக அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதேமாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் அழுத்தி விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் நல்லா க்ளோஸ் ஆகிடும். அதேமாதிரி 4 சைடுமே இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி அழுத்தி விட்டிங்கன்னா போதும் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். 4 பீசஸாக கட் பண்ணியிருக்கோம். அந்த 4 பீசஸ்லேயும் நான் 4 பப்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த கார்னர்லாம் ஃபுல்லாக க்ளோஸாக இருக்குன்னு. இந்த மாதிரி சின்னதாக போட்டிங்கன்னா தான் ஆயிலில் பொரிச்சு எடுக்கணும் கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா நமக்கு வந்து உள்ள மாவுலாம் குக் ஆகாமல் இருக்கும். சின்னதாக போட்டிங்கன்னா நல்லா வெந்து வரும். நமக்கு மாவு நல்லா குக் ஆகிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயிலாக சேர்க்க பப்ஸில் அப்போ தான் நமக்கு ஆயில் ஃப்ளேவர் எதுவுமே இல்லாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த பப்ஸு ஸ்லோலேயே பொரிச்சு எடுங்க. எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா வெந்துடும். அதனால் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு பொரிச்சு எடுங்க. ஒன்று ஒன்றா மெதுவாக அந்த மாதிரி ஆயிலில் போட்டிங்கன்னா போதும். 2 நிமிஷம் கழிச்சு கரண்டியால் லைட்டாக திருப்பி விடுங்க. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு இப்போ பாருங்கள் நமக்கு அந்த லேயராக பிரிய ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா? அந்த லேயர்லாம் பாருங்கள் ஒன்று ஒன்றா நமக்கு வருது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கடையில் சாப்பிட்ற பப்ஸே தோற்று போயிடும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒன் சைடு குக் ஆனோடனே இன்னொரு பக்கம் மாற்றி மாற்றி திருப்பி விடணும். இந்த பப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் சைடு வெந்துட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் தான் நமக்கு குக் ஆகும். ஒரு பக்கம் அப்படியே இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி கரண்டியெல்லாம் மாற்றி மாற்றி திருப்பி விட்டிங்கன்னா ஈவனாக நமக்கு கலர் மாறிடும். நமக்கு பப்ஸும் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிடும். பப்ஸ் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. முன்னாடிக்கு இப்போ பாருங்கள் நல்ல கலர் வந்திருக்குது. இன்னுமே கொஞ்சம் கலர் வரணும். கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆயிலேருந்து ட்ரை பண்ணி நம்ம எடுத்துடலாம். பப்ஸு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ ஆயிலேருந்து நம்ம எடுத்துடலாம். வேறு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஃபுல்லாக நல்லா பர்ஃபெக்டாக வெந்ததுக்கப்புறம் எடுங்க. கண்டிப்பாக வந்து இந்த கலராவது வரணும். இந்தளவு கலர் வந்தோடனே எடுத்துருங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். மீதி இருக்கிற பப்ஸை இதே மாதிரி திரட்டி நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பப்ஸு பாருங்கள் ஆயிலில் பொரிச்ச மாதிரியும் இருக்காது. சாப்பிடும்போது என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி உங்களுக்கு நான் பேக்கரியில் எப்படி பப்ஸ் செய்வாங்களோ அதே மாதிரி வீட்டில் அவனே இல்லாமல் உங்களுக்கு பப்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதை பிக்கும் போதே நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. ஒன்று ஒன்றா நல்லா லேயராக நமக்கு தனியாக வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கடையில் இருக்கிற பப்ஸே தோற்று போகிற அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.